கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Joshua chapter 3 verse number 5. வேதம் இப்படியாக சொல்கிறது. நான் கடைசி பகுதியை வாசித்து விட்டு மற்ற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். The Lord will do amazing things, miraculous things, wonders among you என்று சொல்லி யோசுவா சொல்கிறத பார்க்கிறோம். இந்த வருஷம் நம்முடைய சபையிலே கர்த்தர் கொடுத்தது அற்புதங்களின் வருஷமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன வருஷம்? அற்புதங்களின் வருஷம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். அவர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். இந்த சூழல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே பயணம் செய்து இப்பொழுது கானானுடைய எல்லைக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். கானானுடைய எல்லைக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. கானான் தேசத்துக்குள்ளாக போகவில்லை. அவர்களுக்கு முன்பாக பெரிய பெரிய சவால்கள் இருக்கிறது. யோர்தான் இருக்கிறது, எரிகோ இருக்கிறது. 7 ஜாதிகளை அவர்கள் துரத்த வேண்டும். 31 ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. பெரிய சவால்களை சந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களை தான் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷத்துல பெரிய சவால்களை நாம் சந்திக்கலாம். நமக்கு முன்பாக குடும்பத்திலே சவால்கள் இருக்கலாம், படிப்பிலே சவால்கள் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சவால்கள் இருக்கலாம், சரீரத்திலே நமக்கு சில சவால்கள் இருக்கலாம். ஆனால் சவால்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்து அற்புதங்களை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அற்புதத்திற்கான 5 திறவுகோல்கள். அற்புதத்திற்கான 5 திறவுகோல்கள் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். 5 keys to miracles. 5 keys to miracles. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே சொல்லப்பட்ட சில திறவுகோல்கள் இருக்கிறது. அவைகளை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். குறிப்பாக யோசுவாவின் புஸ்தகத்தை மையமாக வைத்து முழு வேதாகமத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்காக சொல்லி இந்த திறவுகோல்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் அற்புதம் இல்லை. அர்ப்பணிப்பு இல்லாமல் அற்புதங்கள், அதிசயங்கள் இல்லை. முதல் சர்வீஸ்ல சொன்னேன், அதிரசம் வேணா கிடைக்கும், அதிசயம் கிடைக்காது. நம்ம ஆயத்தப்படுத்தாம நம்ம வாழ்க்கையை ஸ்பிரிச்சுவலா, unless we are prepared spiritually, we cannot expect miracles. நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. முதல் கீ, நம்பர் 1, இங்கே வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்திலே, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Consecrate yourself. The first key to receiving miracles from God is consecration. Consecrated life, holiness. பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்றாரு, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சரி செய்யும்படியாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சரி செய்யப்படாத பகுதிகள் சரி செய்யப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமான அற்புதங்களை செய்கிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில உதாரணங்களை வேதத்திலே சொல்லுகிறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ ஜனத்தினிடம் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவருடைய வஸ்திரங்களை தோய்த்து. ஆண்டவர் சொல்றாரு, 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக இறங்குவார். ஆண்டவர் பிரத்யட்சமாக இறங்குவேன் என்று சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தப்படுத்தினால் நான் உங்கள் மத்தியிலே பிரத்யட்சமாக காணப்படுவேன், இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. மோசே அதை செய்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே 14ஆம் வசனத்திலே அவர்களை மோசே பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். 18ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சீனாய் மலை மேலே அக்கினியிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தேவன் இறங்கி வந்தார். ஜனங்கள் காணக்கூடியவர்களே பிரத்யட்சமாக இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த சொல்கிறார், இறங்கி வருவேன் என்று சொல்கிறார்.
பரிசுத்தப்படுத்தினார்கள், இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் ஆண்டவர் வழியை ஆயத்தப்பட சொல்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருடைய மகிமைக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும், பள்ளங்கள் நிரப்பப்படும், மலைகள் மேடுகள் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாக்கப்படும். அப்பொழுது என்ன நடக்குமா? 5ஆம் வசனத்தில் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு வழியை, இயேசுவுடைய ஊழியத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற காரியத்தை அவர் செய்தார். மக்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தினார். பள்ளங்கள் உயர்த்தப்பட்டது, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டது, கரடு முரடானவைகள் சரிசமமாக்கப்பட்டது. பாருங்க, நம்ம ஊரில் ஒரு மந்திரி வராருன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? அப்போ தான் ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவான். எங்கெல்லாம் ஓட்டை இருக்குதோ எல்லாத்தையும் அடைப்பானுங்க, குழியெல்லாம் மூடிடுவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரை கூட தட்டி எடுத்துருவானுங்க. ஸ்பீட் பிரேக்கரு, ஏன்னா கார் வேகமாக போகணுன்னு ஸ்பீட் பிரேக்கரை தட்டிக்கிட்டு அப்புறம் போடுவாங்க. பாருங்க, ஒரு மந்திரி வர்றதுக்கே எல்லாம் பள்ளங்களை மூடுறான், மேடு பள்ளத்தை வைக்கிறான். நம்முடைய கர்த்தர் வரணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடானவைகள் எல்லாம் நீங்கி போகணும். ஹல்லேலூயா. அங்கே யோவான் ஸ்நானகன் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய பணியை அவர் செய்கிறார். மக்களுடைய வாழ்க்கையில பெரிய மனம் திரும்புதல் உண்டாகிறது. கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே பரிசுத்தம், உங்களுடைய செயல்களிலே பரிசுத்தம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். 11ஆம் அதிகாரம் 44-45 ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்னவா இருங்க? பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் அந்த 11ஆம் அதிகாரம் முழுசும் எது தீட்டான காரியம், எது தீட்டு இல்லாத காரியம் சொல்றாரு. எது ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்று பலமுறை அந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் சொல்றாரு. நான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, 20-26 நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை மற்ற ஜாதியிடத்து பிரித்தெடுத்தேன் சொல்றார். ஹல்லேலூயா. நான் உங்களை பிரித்தெடுத்தேன். I have set you apart. ஆகவே எனக்கு சொந்த ஜனங்களாக உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் மற்றவர்களைப் போலல்ல, எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்க. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்துங்க. ஆண்டவர் அநேக காரியங்களை இங்கே சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கைகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். பரிசுத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நம்ம வாழ்க்கையில் எழுதப்பட வேண்டும். நம்முடைய ஜீவன், ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம், சபையிலே பரிசுத்தம். பரிசுத்தம் சபையின் அலங்காரமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை சபையிலே வெளிப்படும். நம்முடைய குடும்பத்திலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும் பொழுது குடும்பத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அற்புதங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, consecrate yourself today, tomorrow you will see wonders. ஹல்லேலூயா. நாளைக்கு நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். கான்சக்ரேஷன். ஆண்டவர் பரிசுத்தமாக வாழணும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் வாக்குத்தத்த அட்டை வாங்கினீங்க அப்படி தானே? வீட்டில் போய் மாட்டி வச்சுருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் அந்த வாக்குத்தத்த அட்டையில் தான் வாக்குத்தத்தம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது? நிறைவேறாது. அது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் என்கிற முதலாவது திறவுகோல். ஹல்லேலூயா. First key to miracle is holiness, a consecrated life. ரெண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். செகண்ட் கீ டு மிரக்கிள் என்னன்னு சொன்னா கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இதே அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் யோசுவா 3:9 யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்றார். Listen to my words, listen to the words of God. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க என்று ஆண்டவர் அங்கே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Listen to the word of God. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படிலாம் நான் செய்ய போறேன்,
நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆசாரிகள், பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்கள், 13ஆம் வசனத்தில் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவங்க உள்ளங்காலை கொண்டு எங்கே வைக்கணும்? தண்ணியில் வைக்கணும். தண்ணி பயங்கரமாக புரண்டுட்டு வருது, ஃப்ளட் ஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கு, கரை புரண்டு வந்துட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா காலை வை அப்படிங்கிறார். என்ன செய்ய? காலை வை, கீழ்ப்படி அப்படிங்கிறாரு. ஆசாரியர்களை வைக்கணும், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். கண்டவனை போய் வச்சிடக்கூடாது. என்னது? ஆண்டவர் வழி திறக்கிறதுக்கு யாரை வைக்கணும்? அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேளு, அதன்படி நடக்க நம்ம அர்ப்பணிக்கணும். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர் ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். நீங்கள் வேதம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக ஜனங்களுடைய கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை செய்யணும்னா அவர் சொல்கிறத நம்ம செய்யணும். அவர் சொல்கிறத நம்ம செய்யணும். நம்ம சொல்கிறதே நீ செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொல்கிறத நீங்கள் செய்ய. பாருங்கள், மோசேயுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை எடுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு எடுத்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே போட்டிருக்குது, 6ஆம் வசனத்தில், கர்த்தர் தங்களுக்கு இட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள் என்னும் 10ஆம் வசனத்தில், கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். 20ஆம் வசனத்தில், கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தார்கள். யார் செய்தா? மோசே, ஆரோனும். யார் கட்டளையிட்டபடி? கர்த்தர் கட்டளையிட்டபடி. இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தர் மோசே சொன்னபடி செஞ்சார் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு ஆண்டவர் செய்தார். ஏன்னா இவங்க கர்த்தர் சொன்னதை கேட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்ல கேட்காம நீங்கள் சொல்கிறதே ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கணும் அவசியம். கீழ்ப்படியணும், முதல்ல கீழ்ப்படியணும். அற்புதம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்ன? கானாவர் கல்யாணம். என்ன செஞ்சார்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அப்படி தானே? பாருங்கள், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீரை நிரப்ப சொல்கிறாரு. அவங்க ஏனோ தானோ நிரப்பல, நிரம்ப நிரப்பினார்களாம். டு த பிரிம் அப்படின்னு போட்டுருக்கு. அப்படியே கீழ்ப்படிந்தாங்க, பூர்ணமாக கீழ்ப்படிஞ்சாங்க. அப்புறம் மொண்டு கொண்டு கொடுங்க அப்படின்னாரு, கொடுத்தாங்க. கொடுக்கும்போது தண்ணி திராட்சை ரசமாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் மூலமாக முதலாவது அற்புதம் நடக்குது பார்க்குறோம். இன்னுமாக லூக்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுருடைய வாழ்க்கையில் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல, சோர்ந்து போய் இருக்கிறார், வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஏசு சொல்கிறாரு, ஆழத்தில் போடு அப்படிங்கிறார். பேதுரு, உமக்கு என்ன மீன் பிடிக்கிற பற்றி தெரியும்? நீர் தச்சரு அப்படி தானே? நான் தான் மீன் பிடிக்கிற ஆள், நான் நீர் மீன் பிடிக்கிற எனக்கு சொல்லிக் கொடுக்குற என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, ஹல்லேலூயா, அக்கார்டிங் டு யுவர் வேர்ட், உம்முடைய வார்த்தையின்படியே. முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கலதான், நீங்கள் சொல்கிறீங்க, நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வலைய போடுறாரு, திரளான மீன்கள், திரளான மீன்கள். ஹல்லேலூயா. லூக்கா 5:6 வசனத்திலிருந்து பாருங்கள், அங்கே திரளான மீன்களை பிடித்தார்கள். ஒபீடியன்ஸ். உம்முடைய வார்த்தையின்படியாக கடவுள், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். கீழ்ப்படுகிறார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், லூக்கா 17 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். ஐயரே இறங்கும் என்று சொல்லி. இயேசு ஒன்றுமே சொல்லல, பக்கத்தில் கூட வரல அவங்க. இயேசு சொல்றாரு, அப்படியே திரும்பி போங்கப்பா, ஆசாரியர்களுக்கு காண்பிங்கிறார். அவர்கள் திரும்பி போகையில், ஹல்லேலூயா, இயேசு சொன்னதை கேட்டு திரும்பி போகையில் போன எல்லாருமே சுகமாகிட்டாங்க. ஆண்டவர் பாருங்க அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கேயே நம்ம பார்க்கிறோம், நாகமானை குறித்து வாசிக்கிறோம். நாகமான் பெரிய எதிர்பார்ப்போடு போறாரு. யார்? எலிசாவை பார்க்குறது. அங்கே ராஜாட்ட தான் போகிறேன்னு போயிடுறாரு. முதல்ல ரெக்கமெண்டேஷன், ராஜாட்ட போனால் என்னால் முடியாதுப்பான்னு சொல்லி அப்புறம் திருக்கதரிசிட்ட போகிறார். திருக்கதரிசி வீட்டை விட்டே வெளியே வரல. வேலைக்காரனை விட்டு என்ன சொல்கிறாரு, இந்தபடி ஒருத்தன் வரான், அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குது, அவனை போய் யோர்தானில் முங்க சொல்லு அப்படின்ட்டு அனுப்பி விட்டார். அவனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். வெளியே கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. இது என்ன மனுஷன் இவர்?
வருவார், என்னை தடவுவார், ஜெபம் பண்ணுவார், தலையில் கை வைப்பார், கொஞ்சம் அப்படியே தடவி விடுப்பார் அப்படின்னு நினச்சா மனுஷன் முகத்தையே காட்டாமல் போய் யோர்தானில் முங்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கோவம். அவர் வேலைக்காரங்களா, நாகமாவன் வேலைக்காரர், என்னப்பா சொல்லிட்டாரு, முங்க தானே சொன்னார், முங்கி எந்திரிச்சு பாரு, வேறு என்ன சொன்னார், 7 மலை இமயமலை தாண்டி வந்து அங்கே போய் இவ்வளோ செய்ய இந்த பரியை அப்படின்னா சொன்னாரா? அவன் வேலைக்கார நல்ல வேலைக்காரங்க கீழ்ப்படியை சொல்கிறாங்க. அவன் போய் யோர்தானில் முங்கி எந்திரிச்சான் பாருங்க. 5 தடவை முங்கல சுகமாகலை, 4 தடவை முங்கும்போது சுகமாகலை, 6 தடவை சுகமாகலை. எலிசாவுடைய வார்த்தையின்படி 7 தடவை முங்கும் பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. கீழ்ப்படி, ஹல்லேலூயா. பூர்ணமாக கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தருகிறார். நம்ம இன்னும் அநேக இடங்கள் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அநேக இடங்களில் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டி இருக்கிறது, சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. There are some areas we need to obey. சில காரியங்கள் இன்னும் நமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் என்னென்ன பகுதியில் கீழ்ப்படியலை, அந்த பகுதியில் கீழ்ப்படிவதற்கு கிருபை தாங்க, கீழ்ப்படியை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கீழ்ப்படியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று உபாகமம் 28 நம்ம வாசிக்கிறோம். ஒபீடியன்ஸ் இஸ் a key to break through. நம்ம வாழ்க்கையின் விடுதலைக்கு, அற்புதத்திற்கு இந்த இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன்? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கீழ்ப்படியுங்கள். செகண்ட் கீ இஸ் ஒபீடியன்ஸ். மூன்றாவது திறவுகோல் என்ன? இங்கே யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே இங்கே அந்த கீழ்ப்படுதலை குறித்து நீங்கள் யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்லுங்க, நீங்கள் எரிகோவை என்ன செஞ்சுவாங்க, 6 முறை, ஒவ்வொரு 6 நாள் ஒரு முறை என்ன பண்ணுங்க, சுற்றி வாங்க. 7ஆவது நாள் என்ன பண்ணுங்க, அவங்க கேள்வியே கேட்கல, சுற்றி வந்தாங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இந்த பகுதியில் விசுவாசம். தேர்ட் கீ இஸ் ஃபெய்த். ஃபெய்த் இஸ் another key to break through. விசுவாசம். ஆண்டவர் சொல்றதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். இங்க பாருங்க, யோர்தான் கரை புரண்டு வருது, இவங்க விசுவாசிச்சனால தான் கீழ்ப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் ஆல்வேஸ் கோ டுகெதர், கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். கீழ்ப்படியாமல் விசுவாசிக்க மாட்டோம், விசுவாசிக்காமல் கீழ்ப்படிய மாட்டோம். அவர்கள் போயிறாங்க பாருங்க, ஆண்டவர் போய் காலை வைங்கிறாரு. இவன் பயந்துட்டு, எப்பா வர வேகத்தில், இப்போ தண்ணி வர வேகத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கல. அவங்க விசுவாசத்தோடு காலை வச்சாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு காலை வைத்தார்கள். விசுவாசம், faith is an important factor in our lives. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 9:29, முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, மத்தேயு 9:29, அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது. according to your faith it will be done to you. உங்க வாழ்க்கையில விசுவாசத்தின்படியே கர்த்தர் அதை ஆக கடவுன்னு சொல்றார். விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் மேல விசுவாசம். அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு நம்ம வித்தியாசமா தெரியலாம், ஆனா விசுவாச கண்கள்ல பார்க்கணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்டவர். கோலியாத்தை பார்த்து எல்லாம் நடுங்கிறான், எப்போ பெரிய ஆளாக இருக்கிறானே. நீ நான் தாவீது கோலியாத்தை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். கோலியாத்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி தான் அவனுக்கு இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்தா. இவங்கெல்லாம் பார்த்தேன்னா இவங்களை பார்த்துட்டு எப்பா நாங்களாம் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு. நீங்கள் 10 என்னது அந்த வேவு பார்க்குறதுக்குள்ள நாங்களாம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் அப்படின்னு. ஆண்டவர் பாருங்க, மற்ற காலேப் யோசுவா அவன் கர்த்தரை பார்த்தாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அதிசயமானவர் அவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. 2 விதி இருக்குது, நேச்சுரல் லா இருக்குது, அதை தாண்டி ஆண்டவர் செயல்படுகிற. அதெல்லாம் பாடு, நம்ம விதியையும் வெல்பவர். தண்ணீரில் நடக்க முடியாது யாரும், தண்ணீரில் நடந்தால் முங்கிடுவீங்க, அது இயற்கையான விதி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ தண்ணீர் மேலே நடக்க முடியும். தண்ணீர் பிரச்சனை, வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மேலே நீ நடக்க முடியும். நீ முங்காம உன்னை நடத்தக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயமானவர், அவர் பேரே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கணும். ஹல்லேலூயா. பார்வைக்கு தெரியுது கற்பம் செத்து போச்சு, நோவே, என் பிள்ளை பிறக்கிறது சாத்தியம் அல்ல. ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சார்னா, என்னுடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். ஹல்லேலூயா.
calls things that are not as though they were. 4 அதிகாரம் 17 வசனத்தில் ரோமரில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் இல்லாமையிலிருந்து உண்டாக்கினவர் ஏன் செத்த ஒரு வயிற்றிலிருந்து கூட ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது? ஹல்லேலூயா. அதான் விசுவாச பார்வை. சரீரம் செத்து போயிற்று, உடம்பு செத்து போயிற்று, வாய்ப்பு இல்லை. நேச்சுரலி ஸ்பீக்கிங், மெடிக்கலி ஸ்பீக்கிங், ஃபிசிக்கலி ஸ்பீக்கிங் முடியாது தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க செஞ்சாரா இல்லையா? ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். விசுவாசத்திலே ஆபிரகாம் வல்லவனாகி மாறினான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 11 அதிகாரம் 40 வசனத்தில், யோவான் 11:40 இயேசு சொல்கிறாரு, எல்லாரும் நினைச்சாங்க முடிஞ்சு போச்சு, செத்துட்டான், முடிஞ்சு போச்சு. இயேசு 4 நாள் லேட்டாக தான் வர்றாரு. என்னது? ஆண்டவர் பாருங்க ஒரு நோக்கத்தோடு தான் லேட்டாக வர்றாரு. அல்லேலூயா. நாட் பிகாஸ் ஆஃப் இன்கன்சிடரேஷன், அவங்கள கொடுத்து அக்கறை இல்லாமல் லேட்டாக வரல. He came late with a purpose. ஒரு நோக்கத்தோடு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்கள் லேட் ஆக்குறாருன்னா ஒரு நோக்கம் இருக்குது. நான் நேற்று போன வாரம் எப்போ சொன்னேன்னு தெரியல, பாருங்க, முதல் சொல்ல நினைக்கிறேன். போன வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே 4 நாள் கழிச்சு தான் வர்றாரு. ஏன்னா யூதருடைய நம்பிக்கை என்ன, 3 நாள் கழிச்சு தான் அந்த உயிர் முத்தமாக போவோம். அது வரைக்கும் ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்கும், உயிர் போவாது. 3 நாள் முடிஞ்சு போச்சுன்னா ஆள் முடிஞ்சிச்சு, இனிமேல் வரமாட்டார். அப்புறம் இயேசு அந்த மாதிரி சூழ்நிலை வந்தோடனே தான் வராரு. அல்லேலூயா. இப்போ எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு போச்சுல, செத்து போயிட்டானே, நான் பாருங்கள் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த செத்து போன நிலைமையிலும் உயிர் கொடுக்க எனக்கு வல்லமை இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாலையும் மரியாதையும் பார்த்து ஆண்டவர் சொல்லிவிட்டு அங்கே லாசருடைய கல்லறைக்கு போய் சொல்கிறார். அங்கே லாசருவை வெளியே வா என்று சொல்லும்போது கர்த்தர் அற்புதம் செய்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நம்ம பார்க்கிறோம். மார்க் 5:34 நீங்கள் வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுவை வருகிறான்னு கேள்விப்பட்டு விசுவாசத்தோடு போகிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாயிருவேங்கிற விசுவாசத்தோடு போகிறாள். ஆண்டவர் சுகத்தை பெற்றுக்கொண்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் நம்ம வளர கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவர் அற்புதம், அதில் மாற்றமே இல்லை. அவர் அதிசயமானவர், அதில் மாற்றமே இல்லை. நம்ம பரிசுத்தம் வளரட்டும், நம்முடைய கீழ்ப்படிதல் இன்னும் பெருகட்டும், நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. விசுவாசம், faith sees the invisible, believes the incredible and receives the impossible. ஹல்லேலூயா. விசுவாசம் காணாததை காண்கிறது, அது மாத்திரமல்ல நம்ப முடியாததை நம்புகிறது, முடியாத காரியத்தை பெற்றுக்கொள்கிறது. ஹல்லேலூயா. faith receives the impossible. உங்கள் வாழ்க்கையில் முடியாது என்கிற காரியத்தை விசுவாசம் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆண்டவர் விசுவாசிக்க சொல்கிறார். ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம பேரே என்னதா? நம்ம பேரு அதிசயமானவர்கள், நம்ம பேர் விசுவாசிகள். ஹல்லேலூயா. நீங்களா யாரு? ஆனால் விசுவாசம் இல்லாத விசுவாசி தான் நிறையா இருக்குது. நம்மளாம் விசுவாசம் உள்ள விசுவாசிகளாக இருக்கணும். ஆண்டவர் அந்த எபிரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன்பா போய் ஐயரை தொல்லை பண்ணுறீங்க, போதுகிற செத்து போயிட்டான் அவன் பையன், போ அடக்காரன்ல கவனி அப்படின்னு. ஏசு சொல்கிறாரு, அவன்லாம் பேச்செல்லாம் நம்பாத, நீ விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. நம்ம சுற்றில் இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு பிரதர், என்னத்தை நீங்கள் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கதை முடிஞ்சு. என் ஆண்டவர் ஜீவிக்கிறார், விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. திருமண காரியங்கள் நடக்கும், பிள்ளைகள் படிப்பார்கள், பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஊழியத்திலே பெருக்கத்தை ஆண்டவர் தருவார், என்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். விசுவாசிங்கள், believe in the mighty power of God. ஆண்டவருடைய வல்லமையில மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எபிரேயர்ல வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 11 அதிகாரம் 11 வசனத்தில் விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பவதியாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே 29 வசனத்தில் அவர்கள் செங்கடலை வெட்டாந்தரை போல நடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். 30 வசனத்தில் விசுவாசத்தினாலே அங்கே எரிகோ பட்டணத்தின் மதிகள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஹல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசம், கீழ்ப்படிதலும் விசுவாசம் அங்கே சேர்ந்து வருது. ஹல்லேலூயா. விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க விசுவாசம். அந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை பெருக செய்வாராக. அற்புதங்களை வாசிங்க, வேத வசனத்தை வாசிங்க,
ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினாலே வசனத்தின் மூலமாக வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. இந்த விசுவாசம் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம், ஒரு பெர்சிஸ்டன்ஸும் சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் இன்னைக்கு முடியலாட்டு இல்லை நாளைக்கு ஆண்டவரில் கேட்பேன், ஆண்டவர் செய்வார். இந்த பெர்சிஸ்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். விசுவாசம் பாருங்கள், நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, அங்கே கானான் இயேசுவை பார்க்க வராங்க. என் பிள்ளை கொடிய வியாதியில் இருக்கிறாள், சுகமாக்க வரணும். இயேசு ஒரு வார்த்தையுமே பேசலையாம், தொடர்ந்து போராடுறா. ஐயரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி போராடுறா. இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும் மற்றவர்களுக்கு வரலன்னு சொல்கிறாரு. அப்புறம் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு நாய்ங்கிறார், திட்டுறாரு. ஆனால் விடலாம். ஹல்லேலூயா. நீ நாயின்னு சொன்னாலும் சரி, பேயின்னு சொன்னாலும் சரி, நம்ம விட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே ஷாக் ஆகிட்டார். ஹல்லேலூயா. சர்ப்ரைஸ் ஆகிட்டார். இன்னும் இந்த அம்மா விட மாட்டேங்குது. திட்டுனா பேசாமல் இருந்தாலும் பிடிச்சிக்குது, திட்டுனாலும் பிடிச்சிக்குது. ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்தா சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெருசு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நீ என்னையே நம்பி இருக்கிற, போ, உன் பிள்ளை சுகமாயிட்டா, உன் விசுவாசம் பெரிது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. சேர்த்து நம்ம வாழ்க்கையில் சில காரியம் நடக்கல, சோர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசம் சோர்ந்து போகாது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷம் சோர்ந்து போகலை. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த விசுவாசம் பாருங்கள், என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் மனிதனை நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் அது போராடி கொண்டே இருக்கும், தொடர்ந்து ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருக்கும். அங்கே இயேசு செய்த சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக செய்த கடைசி அற்புதம், அந்த பர்த்திமேயு குருடனுடைய அற்புதம். அங்கே எரிகோ வருகிறான்னு கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்கிறான். எல்லாரும் அதட்டுகிறார்கள், பேசாமல் இரு அப்படின்னு. அவன் முள்ளினம் அதிகமாக. ஹல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட 10:52 வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாச சோதனைகள், பரீட்சைகள் வாழ்க்கையில் வரும். விசுவாசத்தை சோதிக்கிற காரியங்கள் நிறையா வரும். ஆனாலும் கர்த்தர் மேல் இருக்கிற அசையாத விசுவாசம், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை இந்த வருஷத்தில் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சவால்கள் நமக்கு இருக்கிறது உண்மைதான், பெரிய பெரிய சவால்கள் இருக்கிறது. யோர்தான், எரிகோ, 7 பெரிய ஜாதிகள், இதெல்லாவற்றையும் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. இந்த வருஷத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல சவால்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் மோசே இருக்கும் போதே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். உபாகமம் 20ல், நீ சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் செய்ய புறப்படுகிற போகில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாக ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. சொல்லுங்க, உன்னிலும் உன் சக்திக்கு மேலாக பெரிய பெரிய சவால்கள் வந்தாலும் என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்தது 3ஆம் வசனத்துக்கு வாங்க. 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். இந்த வருஷத்தில் நிறையா சவாலை சந்திக்க போகிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்தில் நிறையா சவாலை சந்திக்க போகிறீர்கள். இன்று சத்துருக்களுக்கு யுத்தம் போகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 4 காரியம் சொல்கிறார். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டாம்? இருதயம், ஐயோ எப்படி செய்ய போகிறோனோ, ஏப்ரல் மாதத்தில் ஒரு பெரிய பரீட்சை இருக்குது, மே மாதத்தில் இதை செய்யணுமே, ஆகஸ்ட் மாதத்தில் இவ்வளோ பெரிய காரியம் இருக்குது, எப்படி அப்படின்னு கேள்வி இருக்குதா? ஆண்டவர் சொல்ல, பயப்படாத. என்ன சொல்கிறாரு? அப்புறம் கலங்காத, துவண்டு போவாத, தத்தளிக்காத. அப்படி இங்கிலீஷில் டோன்ட் கிவ் வே டு பேனிக். பேனிக் ஆயிராத, எப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணாத, பேனிக் ஆயிராத. ஆண்டவர் சொல்கிறாரு அடுத்த 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண, உங்களை ரட்சிக்க உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சவாலை சந்திக்க கர்த்தர் என்னோடு வராரு, இந்த காரியத்தை மேற்கொள்ள கர்த்தர் என்னோடு வராரு, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் இதை முடிப்பேன். ஒரு சொல்லுங்க, நான் இந்த காரியத்தை செய்து முடிக்க எனக்கு ஆண்டவர் பலன் தருவார். God comes with me, God is with me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சவால்கள் இருக்கும், எதிரிகள் வருவார்கள், பிரச்சனைகள் வரும், துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம்.
கலங்க வேண்டாம். அல்லேலூயா. எஸ்ஐ 41:10 திகையாதே அப்படின்னு சொல்றார். என்னெல்லாம் சொல்ல முடியுமோ வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சொல்லிட்டாரு. நீங்க தான் எடுத்துக்கணும், பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. நீங்க தான் நம்ம வாழ்க்கையில பேனிக் ஆயிடக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் அந்த கிருபைகளை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அப்ப நம்பர் 1 முதலாவது பரிசுத்தம் என்கிற திறவு, இரண்டாவதாக கீழ்ப்படிதல், மூன்றாவதாக விசுவாசம், நாலாவதாக ஃபோர்த் கீ என்னன்னா ஜெபம் என்கிற ஒரு திறவுகோல். ஜெபம், எல்லாம் சொல்லுங்க ஜெபம். பிரேயர் இஸ் கீ. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த என்ன ஒரு திறவுகோல்? ஜெபம். ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் யோசுவாவிலே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்கே அநேக அற்புதங்கள் நடக்குது. ஒரு அற்புதத்துக்கு பார்த்தீங்கன்னா யோசுவா 10:12 யோசுவா ஜெபம் பண்றாரு. ஒரு பெரிய யுத்தம் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்கவையும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், கர்த்தரை நோக்கி பேசி அங்கே சொல்லும் பொழுது அங்கே நிற்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பிரேயர், ஜெபிக்கிறார். யோசுவா ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஜாஷுவா வாஸ் a man of prayer. அவர் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். என்னமாக ஆண்டவரை இயேசு சொல்றாரு மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேளு. நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம கிடைக்காத காரணம் நம்ம கேட்காதது தான். ஆக யாக்கோபில் வாசிக்கிறோம், நீங்கள் கேளாமல் இருக்கிறதுனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதம், நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலாக தந்திருக்கிறார். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20:5-6 வாசிக்கிறோம். அங்கே மரித்து போகிற ஒரு சூழ்நிலை, எல்லாம் முடிந்ததுங்கிற சூழ்நிலை. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன் என்று சொல்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். யாக்கோபு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் வெளியே உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அன்னாள் ஜெபம் பண்ணார்கள். அன்னாள் 1 சாமுவேல் 1:10 வாசிக்கிறோம், பிள்ளை இல்லை என்கிற சூழ்நிலை. ஆண்டவர் தான் அற்புதம் செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் நினைத்தருளி பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. யாபே ஜெபம் பண்ணாரு. யாபேசுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான கடினமான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. சகோதரர்களை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். யாபேசின் ஜெபம், எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். எலியாவின் ஜெபம் 1 ராஜாக்கள் 17 போட்டிருக்குது. 1 ராஜாக்கள் 18 கர்மேல் ஜெபம் போட்டிருக்குது. 1 ராஜாக்கள் 18 பின்பகுதியில் அங்கே கர்மேல் உச்சியில் போய் மழைக்காக ஜெபம் பண்ணுகிறார். அதுக்கு அப்புறம் முன்னாடி அக்கினிக்காக ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை தெய்வமாக நிரூபித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவர் தம்மை யார் என்று தேசங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஜெபம் அற்புதங்களை கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். பிரேயர், ஹல்லேலூயா. எனும் நீங்கள் அநேக உதாரணங்களை வேதத்தில் வாசிக்க முடியும். ஜெபம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. இந்த வருஷத்தில் இன்னும் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பரலோகத்தை நாம் இன்னும் அசைப்பதற்கான கிருபைகளை நமக்கு ஆண்டவர் தருவாராக. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜெபம் என்கிற திறவுகோலை பயன்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கடைசியாக 5வது கீ, பிரைஸ் இஸ் ஆல்சோ எ கீ டு பிரேக் த்ரூ. துதியும் ஆண்டவருடைய கரத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இன்னொரு ஆயுதமாக இருக்குது. ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவை சுற்றி வருகிறார்கள். அதில் விசுவாசமும் இருக்கிறது, கீழ்ப்படிதலும் இருக்கிறது. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, ஆர்ப்பரிங்கள் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது, கர்த்தரை உயர்த்த பொழுது எரிகோ மதில்கள் கீழே விழுந்தது. ஹல்லேலூயா. விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் 20ஆம் வசனத்திலே. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முன்பாக இருக்கிற தடைகள் விலகும், அற்புதங்கள் நடக்கும். துதியை கர்த்தர் ஒரு ஆயுதமாக தந்திருக்கிறார். துதியை ஒரு திறவுகோலாக தந்திருக்கிறார். சில காரியங்கள் துதிச்சாலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து முறுமுறுப்பு பெயரணும், துதிச்சாலே போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் செய்வீங்க, தந்துட்டீங்க ஆண்டவரே, அந்த அற்புதம் நடந்துருச்சு ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு துதிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா.
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே சிறைச்சாலையில் என்ன செஞ்சாங்களா? கர்த்தரை ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் ஒரு சின்ன அசைக்கு தான் செய்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்கள்லாம் நம்ம அசைக்க முடியாது. கர்த்தர் ஒரு அசைவை கொடுத்தாலும் போதும், எல்லாம் சரியாகிடும். ஹல்லேலூயா. ஆனால் 2 நாள் முன்னாடி ஒரு வீட்டில் நான் சொன்னேன், அசைவே மாட்டேங்கிறாங்க சில ஆட்கள். ஆண்டவர் அசைச்சாருன்னா அசைஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகள் அசைய மாட்டேங்குது பாருங்கள். ஆண்டவர் சின்ன ஒரு ஷேக் கொடுத்தாரு பாருங்கள், எல்லாம் அற்புதமாக நடக்குதாங்க. ஹல்லேலூயா. இங்கே என்ன ஆச்சு பாருங்கள், 26 என்ன போட்டிருக்கு? சடிதியிலே அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது சிறைச்சாலைக்காரருடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது சிறைச்சாலைக்காரர் ரட்சிக்கப்படுறான், அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படுது, ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். பாருங்கள், அதிசயம் நடக்குது. ஹல்லேலூயா. நினச்சி பார்க்காத காரியம்லாம் நடக்குது. ஆண்டவர் எதுக்குடா அந்த பிலிப்பு பட்டது கொண்டு வந்தாருன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஏதோ ஒரு நோக்கத்திற்கு ஆண்டவரே தோத்திரம்னு நடுராத்திரியில் வலி ஒரு பக்கம், ரத்தம் வருது. ஆனாலும் ஆண்டவரே தோத்திரம், நீ கொண்டு வந்தீரே, அடி வாங்க வைத்திரே, ஸ்தோத்திரம், ஏதோ ஒன்று செய்ய போறீரே, ஸ்தோத்திரம். அடிச்சாரு பாருங்க, வந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா லீதியால் குடும்பம் ரட்சிக்கப்படுறாங்க முன்னாடி. அப்புறம் ஜெயிலர் குடும்பம் ரட்சிக்கப்படுறாங்க. அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது, சபை வளர்கிறது. அந்த சபைக்கு ஒரு நிருபத்தையும் பவுல் எழுதுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிருபம் ஆசீர்வாதமாக இருக்குது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்கெல்லாம் அந்த நிருபத்தெல்லாம் சொல்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். துதிக்கிறார்கள். துதிக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை அற்புதமாக அங்கே முடியப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை துதிக்க அந்த வருஷத்தில் பழகுவோம். பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமத்திலையும் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் பெரிய பிரச்சனை, யோசபாத்துக்கு விரோதமாக வருகிற அந்த சம்பவம் நமக்கு தெரியும். மோபியர், அம்மோன் புத்திரரெல்லாம் எதிர்த்து வராங்க. முதலாவது ஜெபம் பண்ணுறாரு, அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வருது. ப்ரேயர், ஒபீடியன்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே வருது. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வருகிறது தேவ மனுஷன் மூலமாக. அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அங்கே துதிக்கிற மக்களை எழுப்புகிறாங்க. அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரி வெட்டுண்டு விழுந்தான். ஹல்லேலூயா. துதி ஜெயத்தை கொண்டு வருகிறது. அற்புதம் நடக்குதாங்க, நினைச்சே பார்க்க முடியல. அங்கே யோசபாத் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இப்படிப்பட்ட பெரிய சேனைகளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய கண்களுமே நோக்கி பார்க்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர் சில யுத்தம் கர்த்தருடையது, நீ துதிச்சா போதும் எல்லாம் நடக்கும். நீ ஹல்லேலூயா. சில அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் துதியின் மூலமாக நடக்கும். ஆனால் அந்த 5 விதமான காரியங்களையும் இந்த அற்புதத்தின் ஆண்டிலே நாம் செயல்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த பகுதியிலெல்லாம் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தத்தில் இன்னும் வளரணும், ஜெபத்தில் இன்னும் வளரணும், கீழ்ப்படிதலில் இன்னும் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் விசுவாசத்தில் வளர வேண்டும். விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் பெருக வேண்டும். சில இடத்துல சூழல் நடக்காது போல இருக்கலாம், ஆனால் விசுவாச கண்ணில் பார்க்கணும். ஹல்லேலூயா. தரிசித்து நடக்கிறத விட்டுட்டு விசுவாசித்து நடக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நடக்கிற அந்த கிருபைகளை ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு தருவாராக. துதி நம்முடைய வாழ்க்கையில் பெருகட்டும். ஒருத்தர் இப்படியா சொல்கிறாரு, துதி என்கிற ஒரு ஸ்கூலில் நீங்கள் போய் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. Whoever is admitted into the school of praise will graduate with the certificate of signs and wonders. என்ன சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்களுக்கு? சயின்ஸ், அற்புத அடையாளங்கள்ங்கிற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. துதி என்கிற ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் துதியை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படின்னா அற்புதங்கள், அடையாளங்கள். ஹல்லேலூயா. Whoever is admitted into the school of praise will graduate with the certificate of signs and wonders. பாருங்க, God always exalts praise giver. ஆண்டவருடைய சமூகம் துதிக்கிற இடத்துல இறங்கி வருகிறது. துதியினாலே மதில்கள் இடிந்து விழுகிறது, வழிகள் உண்டாகிறது, சங்கிலிகள் கலந்து போகிறது, எதிரிகள் வெட்டுண்டு அங்கே ஆண்டவர் ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். பாருங்க, இந்த 5 திறவுகோள்கள் இந்த அற்புதத்தின் ஆண்டிலே நம்முடைய கையில் எடுப்போம். ஹல்லேலூயா. அற்புதங்களை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வார். பிரத்யட்சமான ஆண்டவருடைய வல்லமையை காண கர்த்தர் கிருபை தருவாராக.
காட் இஸ் a God of miracles. இன்றைக்கு அவருடைய வல்லமை மாறி போகல. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார். வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார். எழுப்புதல் உண்டாக வேண்டும். வாழ்க்கை மாறணும். குதிரை போத அது பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. குதிரை அதற்கும் பழகிரும் சீக்கிரத்தில். நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம். ரெண்டாவது கீழ்ப்படிதல், விசுவாசம், ஜெபம், துதி. இந்த ஆயுதங்களை எடுக்க, இந்த திறவுகோலை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நம்ம எழுப்பி நிற்போமா?